ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மயிலும் மீனாவும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியுமே பார்க்குறாங்க. அங்கே மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. மயில் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இங்கே மீனாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தினால நான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த விஷயத்த சொன்னால் மாமா தான் என்ன நினைக்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த வீட்டுக்குள்ளே என்ன சேர்த்துப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனால் அந்த விஷயத்த நினைக்கிற போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க இந்த விஷயத்த நான் சொல்லியுமே அவங்க கேட்கலனா, ஆனால் கடைசி வரைக்கும் நான் அவங்கள நினச்சிக்கிட்டே நான் இப்படியே செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட மயிலுமே சொல்லிடுறாங்க. மயில் சொன்னதை கேட்டதும் மீனாவும், அக்கா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உங்களை வந்து அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி ரொம்பவே சந்தோஷமும் படுவாங்க. நீங்கள் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் எப்படியாவது சமாதானப்படுத்தி நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிவிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எங்கள் பாக்கியம், மாணிக்கம் இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னதும் அவங்களுமே ரொம்பவே சந்தேகமாக தான் கேட்குறாங்க. ஆனால் மீனாவும் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததும் உடனே இங்கே பாக்கியத்துக்கு, மாணிக்கத்துக்கு இது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை வச்சு அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கியம் வந்து அவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், நீங்கள் மறுபடியும் இப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க உங்கள் மேலே ஏற்கனவே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணது தப்பு, ஆனால் நம்ம அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் மறுபடியும் ஒரு பிரச்சனையை எப்படி உண்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள பழி வாங்குற நோக்கமாக உங்களுக்கு, இல்லை உங்கள் பொண்ணு வந்து அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழணும்னு நோக்கமாக? நீங்கள் அவங்க பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கடைசி வரைக்குமே இது நடக்காது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். மயிலக்கா எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க, நீங்கள் அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கோமதியும் அங்கே அப்பத்தா கூட்டையுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, உங்களை நான் பத்திரமா வச்சு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து அண்ணனுங்க உங்களை துரத்தி விட்டுட்டாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். மறுபடியும் வந்து அவங்க உங்களை கூட்டாக கூட நீங்கள் கிளம்பக்கூடாது. ஏன்னா உங்களை வச்சு நான் தான் பார்த்துப்பேன். மறுபடியும் அவங்க வேணும்னா அந்த வீட்டில் வச்சுப்பாங்க, வேணும்னா அந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் எதுக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும்? நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளெலாம் போகக்கூடாதுமா, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே அப்பத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்பத்தாவும் இங்கே கேட்டுட்டு, சரி கோமதி, நீ என் மேலே பாசம் வச்சுக்கிட்டு நீ இப்போ பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் வந்து நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல, ஆனால் கனவுல நடக்கிற மாதிரியே இருக்குது. இந்த வீட்டில் வரணும்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தேன். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனையினால் இந்த வீட்டுக்கும் வந்துட்டு நான் இந்த சந்தோஷத்தையுமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாண்டியனும் என் மேலே வச்சுக்கிட்டு இருக்க அன்பு மிகப்பெரிய அன்பு. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கூட தெரியல. ஏன்னா இங்கே சக்திவேல் வந்து என்னை வீட்டை விட்டு துரத்துறும் போது எந்த ஒரு பேச்சையுமே சொல்லாமல், எந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயமும் சொல்லாமல் என்ன இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தது மிகப்பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தாவுமே இதை கேட்ட கோமதியும், அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா கிட்டேயுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் கோமதியும் கேட்டதும் எங்கள் அப்பத்தாவும், இது குமதி எனக்கு எதுவுமே இப்போ எனக்கு சாப்பாடே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த வீட்டில் வந்ததும் எனக்கு மனசே நிறைவாயிடுச்சு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த ஆசை எனக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அங்கே மயிலுமே சரவணனை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குமே போகிறாங்க. அங்கே பாண்டியனும் சரவணனும் உட்காந்து வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மயிலுமே உள்ளே போனதும் இதை பார்த்த இங்கே சரவணன் பயங்கர கோவமாக மயிலுக்கிட்ட வந்து, இங்கே எதுக்கு வந்த, உனக்கு இங்கே எதுக்கு வேலை, அன்னைக்கே உன்னை திட்டி அமிச்சினா இல்லையா, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, அதே மாதிரி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, கூடிய சீக்கிரம் உனக்கு எனக்கும் விவாகரத்து ஆக போகுது, நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவமாகவும் சரவணன் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியனும், சரவணா ஒரு நிமிஷம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து மயிலுக்கிட்ட, மா என்னம்மா விஷயம், இங்கே எதுக்குமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் வந்து மயிலுக்கிட்ட கேட்கவும், மயில் வந்து, மாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுறேன் மாமா, என்ன அந்த விஷயத்த நீங்கள் ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா அது வந்து நான் முன்னாடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அதுவுமே உண்மைதான். ஆனால் அந்த ப்ரெக்னென்ட் கிட்ட வந்து பொய் சொல்லிடுச்சோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் அப்போ சொன்னதுமே உண்மைதான். ஆனால் எதாச்சும் எனக்கு வயிற்றில் வந்து அந்த குழந்தையுமே நிற்கலை. ஆனால் இப்போ நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதுக்கான ரிப்போர்ட்டுமே
இதில் இருக்குது, நீங்களே கூட படித்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆகி 2 மாதம் ஆகுது. அங்கே டாக்டர் சர்டிஃபிகேட்டே இதில் இருக்குமாம்மா. நீங்கள் என்னை நம்பினா மட்டும் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே என்னை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இந்த காரணத்தை வச்சு நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும் மட்டும் நினைக்கல. ஆனால் உங்ககிட்ட நான் நிறைய பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நான் எப்போவுமே பொய் சொல்கிறதில்ல மாமா. நான் உங்கள் மேலே எல்லார் மேலேயுமே ரொம்பவே அன்பு வச்சுருக்கேன். ஆனால் அந்த அன்பை நீங்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்த வீட்டை விட்டு என்னை துரத்தி அனுப்பிச்சிட்டிங்க. நான் சொன்ன பொய் எல்லாமே எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால நான் சொன்னேன். ஆனால் அந்த பொய்யை நான் மறைச்சி வைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த போதெல்லாம் நான் அந்த விஷயத்தை நினச்சி நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிய வரும்போது எனக்கு என்ன நிலைமை ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே தெரியும். ஆனால் அந்த விஷயத்த மறைச்சி வைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் இனிமேல் நான் எந்த விஷயத்தையுமே மறைச்சி வைக்க மாட்டேன். இந்த விஷயத்த நீங்கள் கேட்டு என்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கினாலுமே சரி, இல்லை என்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல. இந்த விஷயம் நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த ரிப்போர்ட்டை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட மயிலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட சரவணனும், அப்பா இவளை நம்பாதீங்கப்பா, இவ பொய்க்காரிப்பா, இவ பொய் பிடிச்சவ, இவ ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய பொய் சொல்லியிருக்கா, இன்னும் என்னென்ன பொய்யே அவங்க மறைச்சி வச்சுருக்காங்களோ நம்மளுக்கு தெரியலை. இதுக்கு மேலேயுமே அவளை அந்த வீட்டுக்குள்ளே விட்டா நம்மளுக்கு தான்ப்பா நிறைய பிரச்சனையாகும். நீங்கள் மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் சேர்த்துடாதீங்க. மறுபடியும் அவளை நான் நினச்சி கூட பார்க்கல. மறுபடியும் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு மனசில் இடமே கிடையாது. ஏன்னா அவளை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டேன். ஏன்னா இவ கொடுத்த மாதிரி கஷ்டம் எனக்கு யாருமே கொடுத்ததில்லை. அதுவும் இல்லாமல் உங்களை 2 பேரையும், அம்மாவையும் உங்களையும் 2 பேரையும் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க சொன்ன பொய்யினால் நான் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே நான் ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு நரக வேதனையாக இருந்துச்சு. இவங்க சொன்ன பொய்யை எனக்கு இப்போ கூட சகிச்சிக்க முடியலப்பா. இவ சொல்கிற பொய்யெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அவளை ஃபஸ்ட்டு இந்த கடையை விட்டு கிளம்ப சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனுமே சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் அங்கேருந்து சரவணன் சொல்கிறத கேட்டதும் எங்கள் மயில்கிட்ட, அம்மா அவன் உன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காம்மா. நீங்கள் சொன்ன பொய் மிகப்பெரிய ஒரு தப்புமா. ஏன்னா நீங்கள் சொன்ன பொய்யினால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க பொய்யை. ஆனால் அந்த பொய்யை நினச்சி நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் சரவணனோட வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் உன் மேலே நம்பிக்கை வச்சு சரவணனை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அதே மாதிரி என்னை நம்பி அவன் சரவணனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான். ஆனால் கடைசியில் அவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நீ தயவு செஞ்சு நீ எதுவாக பேசுறதா இருந்தாலுமே கோர்ட்டு மூலிமா பேசிக்கோ. இங்கே எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத. ஏன்னா உன்னை பார்த்தாவே அவன் பயங்கர கோபமாகிடுறான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுது. ஏன்னா அவன் இப்போ தான் ஏதோ நார்மலாக ஆயின்னு வரான். இப்போ மறுபடியும் நீ இன்னொரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வராத. ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலை ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி பாண்டியனும் பேசிடுறாங்க. உடனே இங்கே மயிலுமே இதை கேட்டு, மாமா நான் சொல்கிறத கேளுங்க மாமா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் பொய் சொல்லலை மாமா, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.